ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களை பற்றியும் அந்த மாற்றத்தின் மூலமாக 12 ராசிக்காரர்களும் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் தான் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. அந்த வரிசையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடியது கடகம் ராசி. 2024ஆம் ஆண்டிற்கான 6வது மாதமாக வரக்கூடியது இந்த ஜூன் மாதம். ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல்லையே நிறைய கிரகங்களுடைய பயிற்சியானது நடக்க போகுதுங்க. அதாவது மே மாதத்தில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய் ரிஷபம் ராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை போன்றவை எல்லாமே நடக்க போகுது. இந்த கிரக சேர்க்கைகள் அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி, அதாவது இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகளை எல்லாம் விலக்கி கொடுப்பது போன்ற சாதகமான பலன்களை தாங்க கொடுக்க போகுது. மேலும் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராகுகேது பயிற்சியில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. மாதத்தினுடைய இறுதி நாளில் சனி வக்ர பயிற்சியை நடத்த போகிறாரு. மேலும் ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டு கடகராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய இடத்த மாற்றி அமைத்துப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்திற்கும் என குறிப்பிட்ட கால அளவுகள் மற்றும் தனித்துவமான தன்மைகள் எல்லாம் காணப்படுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது போல் ஒவ்வொரு மாதமும் நிகழக்கூடிய கிரக மாற்றத்தை தான் நம்ம கிரக பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த கிரக பயிற்சிகள் தாங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களையுமே தீர்மானிக்குது. இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றும் எந்த இடத்துல போய் நமக்கு சேரப்போகுது, ஆபத்தான இடத்துல அமரப்போகுதா இல்லை சாதகமான இடத்துல அமரப்போகுதா அப்படின்றத பற்றி எல்லாம் கணிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடியது தான் ஜோதிடம். நம்முடைய எதிர்காலத்தில் அடுத்து என்ன நிகழும் அப்படிங்கிறத கணிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதமாக பார்க்கக்கூடியது இந்த ஜோதிடம் மட்டும்தாங்க. அந்த வகையில் யாருக்கெல்லாம் ஜோதிடம் ரொம்ப பிடிக்கும், தொடர்ந்து ஜோதிடம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. கடகம் ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டிற்கான கிரகங்களுடைய பயிற்சி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. திடீரென லாபம் தரக்கூடிய வகையில் புதன் பகவானுடைய பயிற்சியானது அமைந்திருக்கின்றது. இந்த புதன் பகவான் ஜூன் மாதம் 3 முறை பயிற்சியாகிறாருங்க. அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியிலும், ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் கடகராசியில் ஆட்சி பெற்றும், அதைத் தொடர்ந்து ஜூன் 30இலிருந்து கடகராசியிலும் சஞ்சரிக்கிறாரு. அடுத்ததாக ஏற்ற இறக்கமான பலன்களை தரக்கூடிய வகையில் சுக்கிர பகவானுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் ரிஷபராசியில் தாங்க ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறாரு. பிறகு 13இலிருந்து மிதுன ராசிக்கு போக போகிறாரு. இதனால் ஒரு சில செலவுகளானது உங்களுக்கு ஏற்படலாம். லாபம் தரக்கூடிய வகையில் குரு பகவானுடைய கிரக பயிற்சியானது அமைந்திருக்குது. அதாவது ஜூன் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் அஸ்தங்கத்தில் இருந்து விடுபடுறாரு. இதனால் கடகம் ராசி நேயர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமான பலன்கள் எல்லாமே ஏற்பட போகுது. அடுத்ததாக செலவுகள் தரக்கூடிய வகையில் சூரிய பகவானுடைய பயிற்சியானது அமைஞ்சிருக்குங்க. ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் சூரிய பகவான் மிதுன ராசியில் காணப்பட போகிறாரு. தொழில் வளர்ச்சிகளை எல்லாம் ஏற்படுத்திக்கூட வகையில் செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்கு. ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மாதம் முழுவதுமே இந்த மேச ராசியில் தாங்க ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் சஞ்சரிக்க போகிறாரு. சொல்லப்போனால் இந்த கிரகங்களுடைய அமைப்பானது கடகம் ராசி நேயர்களுக்கு எல்லா விதமான விஷயங்களிலும் லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் தான் சஞ்சரிக்கிறாங்க. இதனால் மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு செலவுகளானது அதிகரிக்கலாம். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாகவும் உள்ளது. இப்போது கடகராசி நேயர்கள் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் பெற போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். கடகம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ரொம்பவே ஏற்றமான ஒரு மாதம். வருமானத்தை எல்லாம் உங்களுக்கு அதிகரித்து கொடுக்குங்க. சொல்லப்போனால் நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்குது. குரு பயிற்சி அஸ்தங்கம் நீங்குவது கடகம் ராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது. பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சியானது உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுங்க. அதாவது இது வரைக்குமே ஊதிய உயர்வு வேணும், பதவி உயர்வு வேணும், இடமாற்றம் வேணும் இப்போல நினச்சிட்டு இருக்கக்கூடிய கடகம் ராசி என்பர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே இதெல்லாம் நடக்க போகுதுங்க. ஏன்னா இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு. இதன் மூலமாக நல்ல ஒரு லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். சொல்லப்போனால் திடீர் அதிர்ஷ்டம் கூட ஏற்படுங்க. வீட்டில் கூட நிறைய பொருளாதார நெருக்கடிகள்லாம் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அது எல்லாமே இந்த மாதத்தில் விலகி போகும். சொல்லப்போனால் உங்களுக்கு நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தில் நீங்கள் சொத்துக்கள் வாங்குவதற்கான அமைப்புகள் கூட காணப்படுதுங்க. வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், இது போல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த டைமில் ஆர்வமானது கிடைக்கும். மேலும் சொத்துக்களில் ஏதாவது வில்லங்கம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே விலகி போகும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகம் ராசி என்பவர்களுக்கு திடீர் செலவுகள் கூட ஏற்படுங்க.
மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியாக இந்த மாதம் ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இந்த மாதம் பெரும்பாலும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாகவும் லாபகரமாகவுமே இருக்கும். அதாவது எங்கிருந்தோ திடீரென ஒரு பெரிய தொகையை வந்து நீங்கள் பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. மேலும் உங்களுடைய குடும்ப உறவுகளின் பார்வையில் பார்த்தீங்கன்னா, மாதத்தினுடைய 2ஆம் பாதி ரொம்ப ரொம்ப இனிமையானதாகவே இருக்கும். அதாவது இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய கடகம் ராசி நேர்களாக இருக்கீங்கன்னா, உங்களுக்கு திருமணமானது நிச்சயிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. திருமண வாழ்க்கையும் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். திடீரென உங்களுக்கு வருமானம், திடீர் லாபம் போன்றவை எல்லாமே கிடைக்க போகுது. செவ்வாய் ஆட்சியாக அமர்வதனால சொத்து, நிலம் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இருப்பினும் கூட ஒரு சில கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருப்பதால் இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வேலை செஞ்சீங்கனாலுமே அது நாளை வரைக்கும் தள்ளி போடுறதையோ அல்லது ஜூன் மாதத்தில் கவனக்குறைவாக இருப்பதையோ கண்டிப்பாக நீங்கள் வந்து தவிர்க்கணும். ஏன்னா ஜூன் மாதத்தினுடைய 2ஆம் பாதியில் உங்களுடைய உறவுகளுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் கூட ஏற்படும். இதனால் குடும்பத்தில் நிம்மதியை வந்து இழப்பீங்க. குடும்பத்திற்காக செலவுகள் செய்ய வேண்டி வரும். தேவையில்லாத வாக்குவாதத்தில் நீங்கள் எப்பவுமே வந்து ஈடுபடாதீங்க. மேலும் இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா, தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் பிறந்த இடத்தை விட்டு வெகு தூரம் செல்ல வேண்டியிருக்கும். அதனால் ஒரு சில விஷயங்கள் கூட உங்களுக்கு தாமதமாகலாம். மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்காக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாங்க. மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது மென்மேலும் உங்களுக்கு மேன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். மொத்தத்தில் கடகம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய கடின உழைப்பிற்கு பல மடங்கு பலன்களானது கிடைக்கும். அதனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக நீங்கள் முன்னேறுவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். சனியினுடைய பாதகமான தாக்கங்கள் கூட இந்த மாதத்தில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மேலும் உங்களுடைய பொருளாதாரம் மற்றும் முன்னேற்றத்திற்கு இந்த காலகட்டம் ரொம்பவே அனுகூலமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு. உங்களுடைய உத்தியோகம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலை செய்வதற்கு முன்னாடி நீங்கள் தெற்கு திசை பார்த்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இதன் மூலமாக நிறைய அனுகூலமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. பணியிடத்தில் நிர்வாகம் மற்றும் மேலாண்மை சார்ந்த செயல்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பெயரையும் புகழையும் பெற்றுக் கொடுக்கும். சொல்லப்போனால் இந்த மாதம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை விஷயங்களும் இந்த மாதத்தில் வந்து விலகி போகும். தொழிலில் நஷ்டத்தை எல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் சரியான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங். அதாவது உங்களுக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மேலதிகாரிகள் மற்றும் நலம் விரும்பிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. அவங்களுடைய ஆலோசனைகளின்படி இந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் செயல்படுத்தும் பொழுது நல்ல ஒரு லாபத்தை வந்து பார்க்கலாம். மேலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க கிட்ட நீங்கள் சுமூகமான உறவுகளை எல்லாம் பராமரிக்கணும். அதன் மூலமாக மன அமைதி உங்களுக்கு ஏற்படும். மேலும் இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே வந்து தீர்ப்பீங்க. இந்த மாதம் உங்களுக்கு வருமானமும் வந்து பெருகி காணப்படும். வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க நீங்கள் பணத்தை எப்படி சேமிக்கணும் அப்படின்ற ஒரு வாய்ப்புகளையும் வந்து பெறுவீங்க. இதன் மூலமாக எதிர்காலத்திற்கான பண தேவைகளையும் உங்களை வந்து பூர்த்தி செய்துக்க முடியும். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்த பல வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். வாய்ப்புகள் எல்லாம் சரியான முறையில் வந்து பயன்படுத்திக்கோங்க. மேலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளினுடைய திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை எல்லாமே வந்து நடத்துவீங்க. இது எல்லாமே உங்களுடைய கடமையாகவும் பொறுப்பாகவுமே வந்து பார்ப்பீங்க. சிறப்பாக செய்து முடிப்பதற்கும் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். மேலும் உங்களுடைய அனைத்து விதமான செயல்களையும் செய்து முடிப்பதில் உங்களுடைய மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாகவே இருப்பாங்க. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் சிறப்பாக வந்து செயல்படுவாங்க. இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் எல்லாம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் கடன்களை எல்லாம் திருப்பி செலுத்தக்கூடிய அமைப்புகளானது காணப்படுதுங்க. உடல்நலம் மற்றும் சட்ட சிக்கல்களை எல்லாம் சமாளிக்கிறதுக்கு உங்களால் கண்டிப்பாக முடியும். உங்களுடைய அன்புக்குரியவர்கள் உங்களுடைய நிலைமையை வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க. இதனோடு மட்டும் இல்லாமல் திடீர் வீழ்ச்சிகளை தவிர்ப்பதற்கு கூட்டாண்மை நடவடிக்கைகளில் இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பார்வதி தேவியை தவறாமல் வழிபட்டுட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே உறுதுணையாகவே காணப்படும். இந்த பதிவின் மூலமாக ஜூன் மாதத்தில் கடகம் ராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இன்று வீடியோ பார்க்கக்கூடிய நேயர்கள் யாராக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தேவியை மனதார வழிபட்டுட்டு நம்ம வீடியோக்கு இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களானது நம்மளுடைய சேனலில் இருக்குங்க. தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.